சமாதானத்திற்கான அழைப்பு. வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லலாம். இந்த சமாதானம் எங்க ஆளுகை செய்யணும்னு இந்த வேதம் சொல்லுதுன்னா, நம்முடைய இருதயத்தில் இது ஆளுகை செய்ய வேண்டும். நல்லா கவனிங்க. இருதயங்கிற வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுகை என்ற வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களில் ஆள வேண்டும். இருதயம் என்பது ஏற்கனவே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அது எண்ணங்களால் நிறைந்திருக்கிறது. நம்ம உள்ளான மனிதனுடைய ஒரு கட்டமைப்பை தான் நாம் இருதயம் என்று சொல்கிறோம். அந்த இருதயம் எண்ணங்களால் நிறைந்திருக்கிறது, உணர்வுகளால் நிறைந்திருக்கிறது, நம்முடைய விருப்பங்கள் மற்றும் சித்தங்களால் நிறைந்திருக்கிறது, நோக்கங்களால் நிறைந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. இதையெல்லாம் இந்த எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்ததை தான் நாம் இருதயம் என்று சொல்லுகிறோம். எண்ணங்கள், உணர்வுகள், சித்தம், நோக்கம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. நம்ம நிறைய விஷயங்களை இதை கற்றுக்கொள்கிறோம். வேதத்திலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம், வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம், மற்றவர்களிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொண்டவைகளை நாம் அறிந்திருக்கிறவைகளை தான் வேதம் என்னன்னு சொல்லுதுன்னா உள்ளான ஒரு கட்டமைப்பு. இதை தான் நாம இருதயம் என்று சொல்லுகிறோம். அப்போ வேதம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. தேவ சமாதானம் உங்கள் எண்ணங்களில் ஆழக்கடவுது. தேவ சமாதானம் உங்களுடைய உணர்வுகள்ல ஆழக்கடவுது. இந்த தேவ சமாதானம் என்ன செய்ய வேண்டும்னா நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஆளுகை என்றால் என்னன்னா, எது சரி என்பதை தீர்மானித்து அதை நம்முடைய வாழ்க்கையில அங்கீகரிக்க வேண்டும். புரிஞ்சவங்க ராமே. ஆளுகைன்னா என்னது? எது சரியோ, எது சரி என்பதை கண்டுபிடித்து தீர்மானித்து அதை நம்முடைய இருதயத்தில் நாம் அங்கீகரிக்க வேண்டும். எது தவறோ அதை நிராகரிக்கிறதற்கு நாம் பழக வேண்டும். இதை தான் நாம் ஆளுகை என்று சொல்லுகிறோம். இப்போ ஒருத்தர் ஒரு பகுதியில் ஆளுகை செய்கிறார்னா அவர் என்ன செய்யணும்? ஒரு ராஜா ஆளுகை செய்கிறார், ஒரு பிரதமர் ஆளுகை செய்கிறார், ஒரு பிரதமர் ஆளுகை செய்கிறார், முதலமைச்சர் ஆளுகை செய்கிறார்னா அந்த ஆளுகையில் அவர் என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு எது தேவையோ, எது நன்மையோ அதை கண்டுபிடித்து அதை என்ன செய்யணும்? அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். எது தேவையில்லையோ அதை அவங்க என்ன செய்யணும்? நிராகரிக்கணும், அதை தடை செய்யணும். அதே தான் நம்ம இருதயத்திற்கும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. இன்றைக்கு 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். சமாதானம் என்றால் என்ன? சமாதானத்தின் பிறப்பிடம் எது? சமாதானத்தின் 4 பக்கங்கள். இதுல ரொம்ப முக்கியம் எதுனா சமாதானத்தின் 4 பக்கங்கள். ரைட். சமாதானம் என்றால் என்ன? எபிரேய மொழியில இதை ஷாலோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஷாலோம் என்பதுதான் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம். ராமே சொல்லுவாங்க, தேவனோடு நாம் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். இந்த உடன்படிக்கையில தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுனா அது தேவன் நமக்கு கொடுக்கிற சமாதானம். உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அப்படின்னா என்னன்னா, தேவனோடு உறவில் இருக்கும் ஜனங்களுக்கு, யாரெல்லாம் தேவனோடு சரியான ஒரு உறவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு, கிருபை மற்றும் பராமரிப்பு இல்லைன்னா ஒரு முழுமையான வாழ்க்கை. திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்னன்னா, தேவனோடு யாரெல்லாம் உறவில் இருக்கிறார்களோ அந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு, அவரோடு உறவில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற கிருபை, அவரோடு உறவில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு முழுமையான வாழ்க்கை இல்லைன்னா பராமரிப்பு. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். வாசியங்கள் என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள். என்னாகமும் 6 சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. பாருங்க, இதை ஆசாரியனுடைய
ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். ஜனங்கள் தேவ சமூகத்தில் ஆராதிக்க வராங்க. ஆராதித்த பிறகு இந்த ஆசீர்வாதத்தை கேட்பதற்கு ஜனங்கள் நிற்பார்கள். ஆரோன் என்ன செய்யணும்னா, ஆசாரியன் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்துல கவனிய 24வது வசனத்துல பாதுகாப்பு ஆசீர்வாதமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். 25வது வசனத்துல கிருபை ஆசீர்வாதமாய் சொல்லப்படுகிறது. தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. 26வது வசனத்துல சமாதானம் சொல்லப்படுகிறது. இருக்கிற ஆசீர்வாதங்களிலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற சமாதானம். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் இதை நம்ம எப்படி வாசிக்கிறோம்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவர் சமாதான காரணராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சமாதான காரணராக இருக்கிறார். இப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி செயல்படுதுங்கிறத உங்களுக்கு எளிமையா நான் சொல்லித்தரேன். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி செயல்படுகிறது நல்லா கவனிங்க. நமக்கு எப்படி தேவன் நம்ம நடத்தணும்னு ஆசைப்படுறோம்னா, நம்ம கேட்கிற எல்லாத்தையும் அள்ளி அவர் நமக்கு கொடுத்துடணும். நம்ம கேட்கறதெல்லாம் அள்ளி, நான் சொல்ற செய்தி ஒருத்தனுக்கு சுகமா இருக்கு, நல்லா தூக்கி போயிடலாம், பரவாயில்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நம்ம கேட்கறதெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிடணும், நமக்கு அள்ளி கையில கொடுத்துட்டாருன்னா நாம சந்தோஷமா கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம், சந்தோஷமா என்ன செய்வோம், நாம வாழ்வோம். இப்படிதான் நம்ம விரும்புகிறோம். ஆனா உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது பணத்தை பேசவில்லை. புரிஞ்சவங்க ராமே சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் நம்ம எப்படி நடத்துகிறார்னா, நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் என்ன செய்கிறார்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு தேவையான எல்லாம் எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இந்த இயேசுவோடு உங்களுக்கு உறவு சரியாக இருந்தால் எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆனா நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? எல்லாத்தையும் அள்ளி நம்ம கையில கொடுத்துட்டோம்னா நாம எந்த நேரத்துல எதை எப்படி செய்யணுமோ நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், கரெக்டா செஞ்சுக்கிறோம்னு நம்ம ஆசைப்படுகிறோம். ஆனா உண்மையிலேயே தேவன் எல்லாவற்றையும் எப்படி வைத்திருக்கிறார்னா, எல்லாவற்றையும் அள்ளி இயேசுவுக்குள் வைத்திருக்கிறார். இந்த இயேசுவோடு உங்கள் உறவு சரியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் சரியா இருக்கும். அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை முழுக்க முழுக்க எதை அடிப்படையாய் கொண்டது அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற உறவை அடிப்படையாக. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னிலே நீங்கள் நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன் சொன்னாருன்னா, அவ்வளவும் அவருக்குள்ளதான் இருக்கு. அவரோட உங்க இணைப்பு சரியாக இருந்தால், அவரோட உங்கள் உறவு சரியாக இருந்தால், அவருக்குள் இருப்பதை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் சரியா இருக்கிறாரு. நாம் கொடியாக அவரோடு இணைக்கப்பட்டு இருந்தால் நமக்கு தேவையான ஜீவன் அங்கிருந்து வருகிறது, நமக்கு தேவையான சுகம் அங்கிருந்து வருகிறது, நமக்கு தேவையான வாழ்க்கை அங்கிருந்து வருகிறது, தேவையான ஆசீர்வாதங்கள் அங்கு. அப்ப நல்ல கவனி, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணதுன்னா, இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருப்பதில் சகலமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சமாதானத்திற்கு காரணர். அவரோட நீங்க கரெக்டான ஒரு கனெக்ஷன்ல இருந்தீங்கன்னா அந்த சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும். இயேசு கிறிஸ்து ஞானமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த. நீ என்ன வேணா எடுத்துக்கங்க, எல்லாம் அவர் தான். அவர் தான் நீதி, அவர் தான் சமாதானம், அவர் தான் பரிசுத்தம், எல்லாம் அவர் தான். அவரோடு உங்க உறவு சரியா இருந்துச்சுன்னா அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். போன வாரத்தில் உங்களுக்கு இளையகுமாரனை உதாரணமா சொன்னேன். அவர் அப்பாவா? அப்பா தான். இவன் மகனான்னா மகன் தான். இவர் தூரத்துல போனாலும் அவர் அப்பா தான். இப்ப இவர் தூரமா போனதுனால பண்ணி வச்சிருக்கிறவன் இவனுக்கு அப்பாவை மாற முடியுமா? பண்ணியை மேய்க்கிறதுக்கு வேணா கொடுக்கலாம். பண்ணி வச்சிருக்கிறவர் இவர் என்னவா மாற முடியாது. இவர் தான் அப்பா. தூரம் போனாலும் இவர் தான் அப்பா. அடையாளம் அந்த அப்பாங்கிறது மாறப்போவதில்லை, மகன் என்பது மாறப்போவதில்லை. ஆனால் உறவு பாதிக்கிறது.
ஐயா சொந்தம் மாறல, ஆனா என்ன மாறுது? உறவு மாறுது. உறவு பாதிக்கிறது. இருக்க வேண்டிய இடத்துல அவன் இல்ல. தேவனோடு அவன் தூரத்தில் இருக்கிறான். தகப்பனோடு அவன் தூரத்தில் இருக்கிறான். தகப்பனோடு தூரத்தில் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நாம் என்னாக ஆசித்த மூன்றும் தடைபடுகிறது. பாதுகாப்பு தடைபடுகிறது, கிருபை தடைபடுகிறது, பராமரிப்பு தடைபடுகிறது, முழுமையான ஒரு வாழ்க்கை தடைபடுகிறது. புரிஞ்சவங்க ராமின் சொல்லுவாங்க. அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு தேவையான அனைத்தும் இயேசுவில் இருக்கிறது. இந்த இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருந்தால் சகல ஆசீர்வாதங்களை நாம பெற்று அனுபவிக்க முடியும். இது வரைக்கும் புரிஞ்சவங்க ராமின் சொல்லுவாங்க. அப்ப சமாதானம் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டின்படி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். தேவையான அனைத்தையும் பெற்றிருப்பது. சமாதானம் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கையை குறிக்கிறது. இன்னொரு விதத்துல சமாதானம் என்பது நல்ல ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. ஒன்றும் குறைவுபடாத நிலை, ஒன்றும் உடைக்கப்படாத நிலை. இரண்டாவது கேள்வி, சமாதானத்தின் பிறப்பிடம். ஐயா, எங்கிருந்து இந்த சமாதானம் கிடைக்குது? எங்கிருந்து இந்த சமாதானம் புறப்படுது? ஒரு சமாதானம் ஒண்ணு நமக்கு வேணும்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து என்ன செய்யணும்? அது புறப்பட்டு வரணும். அப்படித்தானே? புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க. இது எங்கிருந்து தொடங்குது பாருங்க. கொலோசையர் 1 அதிகாரம் 20வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது. கொலோசையர் 1:20. சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள். கவனிங்களேன், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. எல்லாரும் சொல்லுங்க, உண்டாக்கி. அப்ப எங்க உண்டாக்குனார் சிலுவைய? சமாதானத்தை சிலுவையில சிந்தின இரத்தத்தினால். அப்போ சமாதானம் என்பது உண்டாக்கப்பட்டது. அது ஒரு பலியினால உண்டாக்கப்பட்டது. ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆக்கினை அப்படின்னா தண்டனைன்னு அர்த்தம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால நாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அப்படின்னு நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்னா, நம்முடைய சமாதானத்திற்காக இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார். புரியவங்க ராமின் சொல்லுங்க. அப்ப சிலுவையில என்ன நடந்ததுன்னா, பாவம் நியாயம் தீர்க்கப்பட்டது. தேவனுடைய கோபம் ஆற்றப்பட்டது. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்த பகை நீக்கப்பட்டது. திரும்பவும் சொல்லுகிறேன், சிலுவையில் என்ன நடந்துச்சுன்னா, பாவம் நியாயம் தீர்க்கப்பட்டது, தேவனுடைய கோபம் மாற்றப்பட்டது, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த பகை தீர்க்கப்பட்டது, தேவ கோபாக்கினை சிலுவையில் நீக்கப்பட்டது. இரண்டாவது, ரோமர் 5 அதிகாரம் 10வது வசனம், சமாதானத்தின் பிறப்பிடம். ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்கள். சத்துருக்கள் என்ன? எதிராளிகள். தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், தேவனுக்கு எதிராக போராடுகிறவர்கள். அப்போ நாம தேவனுக்கு சத்துருன்னா அப்ப தேவன் நமக்கு யாரு? சொல்லுங்க. இப்படிதான் இருந்துச்சு. சிலுவைக்கு முன்னாடி நம்முடைய நிலை என்னன்னா, நாம் தேவனுக்கு சத்துருக்கள். ஆனா கவனிங்க, இதை சிலுவை மாற்றினது. மனிதனுடைய உண்மையான நிலை, இவன் ஆக்கினைக்கு ஏதுவானவன், தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்புக்கு ஏதுவானவன், இவன் தேவனுக்கு எதிரானவன். இந்த எதிரான நிலையை எப்படி தேவன் மாற்றினார்னா, ரோமர் 5 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம். எல்லாரும் சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு யார்கிட்ட சமாதானம் கிடைச்சிருக்கு? 10வது வசனத்தில் என்ன வாசித்தீங்க? நாம் தேவனுக்கு சத்துருக்கள். தேவனுக்கு சத்துருக்கள் தான் நம்முடைய அடையாளம்.
ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக இரத்தம் சிந்தினார் என்பதை நீங்கள் விசுவாசித்த போது, அதனாலதான் அந்த விசுவாசத்தினாலேங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. விசுவாசத்தினாலே இன்றைக்கு நாம நீதிமான்களாக்கப்பட்டபடியினால இன்றைக்கு நாம் தேவனுக்கு சத்துருக்கள் அல்ல, நாம் தேவனுக்கு பிள்ளைகளாய் மாற்றப்பட்டுள்ளோம். நம்முடைய அடையாளத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, இந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து எங்க சம்பாதிச்சார்னா அதை சிலுவையில் சம்பாதித்திருக்கிறார். அது அவருடைய பங்கு, அவருடைய சைடு. நம்முடைய சைடு என்னன்னா நாம் அதை விசுவாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில முழுக்க முழுக்க எல்லாத்தையும் இயேசுதாங்க செய்வாரு. இயேசுதான் செய்திருக்கிறார், இயேசுதான் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சைடு என்னன்னா அவர் செய்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இவர் எனக்காக ரத்தம் சிந்தினாருங்கிறதை நாம் விசுவாசிக்கிறோம். என் மேல இருந்த ஆக்கினை அவர் மேல் வந்தது என்பதை நாம விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்று சட்டபூர்வமாக நாம் நீதிமான்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, அறிவிக்கப்பட்டவர்கள். வித்தியாசம் புரியுது உங்களுக்கு? நான் நீதிமான் நான் சொல்றதுக்கும் நான் நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டவன் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம். ரெண்டு ஆமீன் தான் வந்துருக்கு, அதுவும் தெளிவா வந்தது. திரும்பவும் சொல்றேன், நான் நீதிமான் என்பது வேறு, நான் நீதிமான் என்று அறிவிக்கப்படுவது என்பது வேறு. இப்ப தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அவர் என்ன பாவின்னு அறிவிச்சிருக்கணும். அவர் ஒரு நியாயாதிபதி, அவர் ஒரு ஜட்ஜி சீட்ல அவர் உட்கார்ந்து அவர் என்ன பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? இவன் ஒரு பாவின்னு சொல்லியிருக்கணும். பாவின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிட்டேன்னா, இயேசு எனக்காக ரத்தம் சிந்திட்டாருங்கிறத நான் சொல்லிட்டேன். நான் சொல்லும் போது பிள்ளை சேர்த்துதான் சொல்றேன். அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு? என்ன பார்த்து, அப்ப நீ நீதிமான். நல்லா கவனிங்க, நான் நீதிமானா இருந்தபடியினால நீதிமான் இல்லை. இயேசு எனக்காக சிலுவையில தூங்கினார்னு விசுவாசிச்சதுனால நான் நீதிமான். இப்ப புரியுதா உங்களுக்கு? நாம நீதிமான்கள் இல்ல, நாம் எல்லாம் நீதிமான்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள். கோர்ட் வரைக்கும் போயிட்டோம். நம்ம தண்டனை வாங்குறதுக்கு எங்க வரைக்கும் போயாச்சு? கோர்ட் வரைக்கும் போயாச்சு. ஆனா அந்த விசுவாசத்தினால தேவன் என்ன சொல்லிட்டார்னா, இவனுடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையில தொங்கினபடினார், இவனுடைய பாவத்திற்காக இயேசு தண்டனையை அடைந்தபடியினால், ஆக்கினையை அடைந்தபடியினால், தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் இவன் நிரம்பாதிட்டார். அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டா எழுதிக்கொள்ள, இன்றைக்கு சட்டப்பூர்வமாக நாம் நீதிமான்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள். தேவனோடு இருந்த பகை நீங்கி இன்றைக்கு தேவனோடு நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதுனா ஒரு சமாதானம் கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நம்மோடு இருந்த உறவை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். கவனிங்க, விசுவாசம் சமாதானத்தை உண்டு பண்ணுவதில்லை. திரும்பவும் சொல்லுறேன், விசுவாசம் சமாதானத்தை அது உருவாக்குகிறது இல்லை, மாறாக அது கிறிஸ்து சிலுவையில் உண்டு பண்ணினதை நமக்கு பெற்றுத்தது. சமாதானம் புதுசா ஒண்ணு போய் உருவாக்கல, ஏற்கனவே கிறிஸ்து சிலுவையில் எதை சம்பாதித்து கொடுத்தாரோ அதை அந்த விசுவாசம் என்ன செய்யுதுன்னா எனக்கு பெற்று தருகிறோம். சமாதானத்தின் பிறப்பிடத்துல ரெண்டு காரியங்கள் சொல்லியிருக்கேன். ஒன்று சிலுவையில் சம்பாதிக்கப்பட்டது, இரண்டாவது விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். மூன்றாவது இயேசு கிறிஸ்துவே சமாதானம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவரே நம்முடைய சமாதான காரணராகி, சமாதான காரணர். எல்லாரும் சொல்லுங்க, சமாதான காரணர். ஆனா ஆங்கில மொழிபெயர்ப்புகள் எல்லாமே எப்படி மொழிபெயர்ப்புனா, அவரே நம்முடைய சமாதானம். மொழிபெயர்ப்புகள் எப்படி இருக்கு? நமக்கு அந்த காரணர்னு போட்டதுனால அது சரியா புரியல. ஆங்கில மொழிபெயர்ப்புகள் தெளிவா இருக்கு. எப்படி இருக்குன்னா, அவரே நம்முடைய
சமாதானம் அப்படின்னா சமாதானம் என்பது ஒரு வரம் மாத்திரம் அல்ல, ஒரு கனி மாத்திரம் அல்ல. சமாதானம் என்பது ஒரு நபர், அவர் இயேசு கிறிஸ்து. அப்போ சமாதானம் என்பது ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, சமாதானம் என்பது ஒரு நபராக இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:5 சொல்லுது, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அந்த இயேசு கிறிஸ்துவை வேதம் சொல்லுகிறது, இவர் தேவனுக்கும் நமக்கும் இடையில மத்தியஸ்தராக இருந்து அவர் நமக்கு சமாதானத்தை விட்டு கொண்டிருக்கிறேன். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன், மனிதன் பாவம் செய்ததுனால தேவனுக்கும் மனிதனுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாமல் போனது. அவர் ஒளியா இருக்கிறார், நாம இருளாக இருக்கிறோம். ரெண்டையும் எந்த விதத்துல என்ன செய்ய முடியாது, இணைக்க முடியாது. தேவனாலும் மனிதனை வந்து சந்திக்க முடியல, மனிதனாலும் தேவனை போய் சேர முடியல. இந்த ரெண்டையும் இணைக்கிற இடம் தான் இயேசு கிறிஸ்து. அததான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, தேவனுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கிறார். இவர் பகையை நீக்குகிறார், உறவை ஸ்தாபிக்கிறார். இவர் என்ன செய்கிறார்னா, தேவனுக்கும் நமக்கு நடுவில் நின்று மத்தியஸ்தம் பண்ணி நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு, அவருக்கும் தேவனுக்கும் என்ன உறவு இருந்துச்சோ அந்த உறவை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? நம்முடைய பாவங்கள் அவர் மேல போயிடுச்சு, அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருந்துச்சோ எல்லாவற்றையும் நம்மோட என்ன செய்கிறார், பகிர்ந்து கொள்கிறார். அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறாரு, நாமளும் எப்படி கூப்பிடுறோம்? எப்படி? அவர் மட்டும் தானே கூப்பிட முடியும், நம்ம எப்படி அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியும்? அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள் வைக்கிறார். அப்பா பிதாவின் கூப்பிட்டவர் அவரு. இன்னைக்கு நான் எப்படி அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறேன், நீங்க எப்படி அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறீங்கன்னா, அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ண புத்திர சுவிகாரத்தின் ஆவிய, அந்த குமாரனுடைய ஆவிய அந்த புத்திர சுவிகாரத்துல என்ன செய்திருக்கிறார்னா நமக்குள் வைத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனாலதான் நாமும் என்ன செய்கிறோம்னா அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறோம். நல்லா கவனிங்க, நம்ம மேல இருந்ததெல்லாம் அவர் மேல போயிடுச்சு. அவருக்குள்ள இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல சமாதான பலிகள் மூலமாக ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா, தேவனிடத்தில் நிழலாட்டமான ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். சமாதானத்திற்குன்னு ஒரு பலி இருக்கு, அதை போய் இவர் செலுத்தினார்னா இவருக்கு தேவனோட என்ன கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது. இங்க இயேசு கிறிஸ்து நமக்காக முழுமையான ஒரு சமாதான பலியாக சிலுவையில பலியானார். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி அடுத்த குறிப்பிட்டு போகிறேன். லூக்கா 7:36-37 வாசிக்கலாம். லூக்கா 7:36. ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை சுத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். இந்த வேத பகுதியில 2 விதமான நபர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று, வெளி தோற்றத்தின்படியான நீதிமான்கள். பரிசேயர்கள் அந்த இடத்துல இருக்காங்க. இவங்க யாருன்னா வெளி தோற்றத்துல இவர்கள் நீதிமான்கள். இரண்டாவது ஒரு நபரை அங்க பார்க்கிறோம், பாவியான ஸ்திரீ என்ற அடையாளத்தோடு ஒரு பெண் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 2 பேர் இருக்கிறாங்க. பரிசேயர் என்பவர்கள் இவங்க யாருன்னா வெளி தோற்றத்தின்படியான நீதிமான்கள். ஒரு ஸ்திரீ அங்க இருக்கிறார், அவள் என்ன அடையாளத்தோடு இருக்கிறான்னா பாவியான ஸ்திரீ என்ற ஒரு அடையாளத்தோடு இருக்கிறார். அந்த 38வது வசனத்தை அப்படியே நீங்க கவனிச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னா, முதலில் அவர் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பின்னாக நின்று அழுது கொண்டு. இந்த அழுது கொண்டுங்கிற இடம் தான் மனம் திரும்புதலை குறிக்கிறது. புரிஞ்சவங்க ஒரு ஆமையை சொல்லணும். இது என்ன அழுகை அப்படின்னா, தன்னுடைய நிலையை அறிந்த ஒரு அழுகை.
தன்னுடைய வாழ்க்கையை நினைத்த ஒரு அழுகை. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த துயரம் என்ன துயரம்னா, நாம் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்த ஒரு துயரம். நல்லா கவனிங்க, குற்ற மனசாட்சி என்பது வேறு, துயரம் என்பது வேறு. தேவனுக்கேற்ற துக்கம் என்ன செய்யுமா, அது மனம் திரும்புதலை ஏற்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த அழுகை எதை குறிக்குதுன்னா, தேவ பிரசனத்திற்குள்ள வந்த உடனே தேவன் யார் என்பதை அவள் கண்டுபிடிக்கிறாள், தான் யார் என்பதை அவள் கண்டுபிடிக்கிறாள். அங்க தானா ஒரு காரியம் நடக்குது, அவள் அழ ஆரம்பிக்கிறாள். இரண்டாவது அவள் என்ன செய்யறான்னா, அந்த கண்ணீரினால அவருடைய பாதத்தை நனைக்கிறாள். நனைக்கிறாள் என்பது கழுவுகிறாள். கண்ணீரினால் அவள் என்ன செய்யறாள்னா, அவருடைய பாதத்தை கழுவுகிறாள். மூன்றாவது அவருடைய பாதங்களை முத்தம் செய்கிறாள். நாலாவது பரிமள தைலத்தை அவருடைய பாதத்துல பூசுகிறார். 47வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூறுகிறாரே. 5 காரியங்கள் அந்த இடத்துல நடக்கும். 1 அழுக, 2வது கண்ணீரினால ஒரு ஆராதனை, 3வது பாதங்களை முத்தம் செய்கிறாள், 4வது பரிமள தைலத்தை பூசுகிறாள். எல்லாம் எதின் அடிப்படையில நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பின் அடிப்படையில் இவைகள் நடக்கிறது. இவ உண்மையிலேயே அன்றைக்கு பழைய ஏற்பாட்டுக்கு உடன்பட்டவளாய் இருக்கிறார். இன்னும் புதிய உடன்பாடு வரல, பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவளாய் இருக்கிறார். பழைய உடன்படிக்கையின்படி இவள் யாருன்னா, இவள் ஒரு பாவி, இவள் ஒரு அசுத்தமானவள். 2வது உடன்படிக்கையை மீறின உறவில் இருந்தவள். உடன்படிக்கையை மீறின உறவு, அதனாலதான் அவளை பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல நீங்க ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட ஒரு பாவியான ஸ்திரீயை இயேசு ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறார், அங்கீகரிக்கிறார்னா, ஒரே ஒரு பாயிண்ட் தான், அவளுடைய மனம் திரும்புவது, அவளுடைய அழுகை. மற்றபடி பாவியான ஸ்திரீக்கும் இயேசுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. எந்த பாவிக்கும் எந்த பாவத்துக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் கிடையாது. எந்த இடத்துல ஒரு சம்பந்தம் வருதுன்னா, இவர்கள் தங்களுடைய பாவ நிலையை அறிந்து அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்கு வரும்போது இயேசுவோடு ஒரு உறவுக்குள் வருவார். அந்த அழுகை தான் அவர் என்ன செய்யறாருன்னா, அவரை தொடுகிறதற்கு அவர் அனுமதி. அந்த அழுகை தான் அவருடைய ஆராதனையை அங்கீகரிக்க வைக்கிறது. அப்போ மனம் திரும்பாத ஒருவரை என்ன செய்ய முடியாதுன்னா, இயேசு கிறிஸ்துவினிடத்துல வர முடியாது. 48வது வசனம் இயேசு அவரை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இந்த இடத்துல கிரேக்க வார்த்தையின்படி சரியான வார்த்தை என்ன பயன்படுத்தப்படுதுன்னா, ஒரு கடன் மன்னிக்கப்படுவதை போன்ற ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். மன்னித்து அனுப்பிவிடப்படுதல் இல்லைன்னா மன்னித்து விடுதலை செய்யப்படுதல் அப்படின்னா. அப்போ மன்னிப்பு என்பது என்னன்னா, ஒரு கடன் மன்னிக்கப்படுவதை போல இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். பாப்பா மெதுவா வாசிங்க, சத்தம். ரைட். 50வது வசனம் கவனிங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. அப்ப அந்த வரிசையை நல்லா கவனிங்க. முதல்ல பாவ மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது சமாதானம். முதல்ல என்ன நடக்குது? பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 2வது ரட்சிப்பை அவர் சொல்லு பாருங்க. 48ல பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றாரு. 50ல உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றாரு. 3வது அவர் எதை சொல்லுகிறார்னா, அந்த வரிசையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார். இதைதான் நம்ம ரோமர் 5:1 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டது. இவை எதின் அடிப்படையில இப்போ ரட்சிப்பை பெற்று வீட்டுக்கு போறானா, விசுவாசத்தினாலே அவள் நீதிமானாக மாற்றப்படுகிறார். சமாதானத்தோடு போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, இதை ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். கட்டளையாக கவனிங்க. பரிசேயர் வெளித்தோற்றத்தின்படி நியாயம் தீர்த்தார்கள். அவர்களிடத்துல உள்ளான அன்பும் சமாதானமும் இல்லை. ஆனா
அவங்க யாரு பாவின்னு சொன்னாங்களோ அவளிடத்தில் உள்ளான அன்பு இருந்தது. வெளியில போகும்பொழுது தேவ சமாதானத்தோட அவங்க செய்தியினுடைய முக்கியமான பகுதிக்கு வந்து சமாதானத்தின் 4 பக்கம். சமாதானம் என்றால் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சமாதானத்தினுடைய பிறப்பிடத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 4வது முக்கியமானது என்னன்னா சமாதானத்தின் 4 பக்கங்கள். இப்போ ஒரு நிமிஷம் இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கிற வேத அறிவை அப்படியே கொஞ்சம் ஓட விடுங்க. சமாதானம்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்க. அப்படி கொஞ்சம் சமாதானத்தை ஓட விடுங்க. எந்த பதட்டமும் வேண்டாம், உங்களுக்கு சமாதானம். சொல்லுங்க, சமாதானம் என்றால் என்ன? சமாதானம்னு சொன்ன உடனே உங்க மைண்ட்ல என்ன வரும்? சமாதானங்கிற வார்த்தை இல்லைன்னா எதுக்கு பயன்படுத்துங்க? சொல்லுமா, ரோஸ் சட்டக்காரர் என்னமோ சொல்றாரு, சொல்லுங்க. ஒற்றுமை. வெரி குட். வேற சமாதானம் என்றால் என்ன? சமாதானங்கிற வார்த்தை நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க? சமாதானம்னு சொன்னா உங்களுக்கு என்ன புரியுது? நிறைவு என்பது ஒரு சமாதானம். என்னப்பா? மனநிறைவு. மன நிறைவு. 2வது பாதிரியும் ரோஸ் கட்டக்காரன் சொல்லியிருக்காரு. வேற யாராவது சொல்லுங்க, சமாதானம் என்றால் என்ன? மனவேதனையோட கலக்கத்தோடு சமாதானம். அப்பதான் அவ்வளவு அமைதியா அமைதல். என்ன மாதிரி சமாதானம்? வேற என்னங்க என்ன மாதிரி ரொம்ப சிரிக்கிறீங்க? இடி புறப்பாத சமாதானம். புலம்பாத சமாதானமாயிரு. சமாதானத்தின் 4 பக்கங்கள். நல்லா கவனிங்க. இது 4 விதங்களில் வெளிப்பட்டாலும் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. 4 காரியம் என்று சொல்றேன். 1, சமாதானம் சட்டபூர்வமானது. எழுதி கொள்ளுங்க. 1 சமாதானம் சட்டபூர்வமானது. 2வது அனுபவபூர்வமானது. முதல்ல சட்டபூர்வமானது, 2வது அனுபவபூர்வமானது, 3வது ஐக்கியம் தொடர்பானது. 4வது கடைசி காலத்தில் வெளிப்பட வேண்டும். கடைசி காலத்தில் வெளிப்படும். அப்போ சமாதானம் ஒரு வார்த்தை நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா அதுக்கு 4 பக்கங்கள் இருக்கிறது. 4 விதங்களையும் சேர்த்ததுதான் சமாதானங்கிற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். ஒரு இடத்துல நீங்க சமாதானம்னு படிச்சீங்கன்னா அது சட்டபூர்வமானதா, அனுபவபூர்வமானதா, ஐக்கியம் தொடர்பானதா, மறுமையில் நடக்க போகிறதா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். திரும்ப சொல்றேன், சமாதானத்திற்கு 4 பக்கங்கள் இருக்கிறது. இப்ப நாங்கள் செய்தியை நம்மளுக்கு தொடர்ந்து சொல்லும் போது நீங்க புரிந்து கொள்வீங்க. முதலாவது ஏற்கனவே வாசித்த வசனம் தான் ரோமர் 5:1. தேவனோடு சமாதானம். இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சட்டபூர்வமானது, நீதிமானாக்கப்படுதல். உங்க விசுவாசத்தினால உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா தேவனோடு உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே சொன்ன ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்கள். ஏசாயா 59:2 வாசிங்க. ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பிரிவினை. எல்லாரும் சொல்லுங்க. அப்ப தேவனுக்கும் நமக்கு இடையில என்ன இருக்கிறது? அக்கிரமங்கள் நிமித்தமாய் நமக்கும் அவருக்கும் ஒரு பிரிவினை இருந்திருக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. முகத்தை மறைக்கிறது. அப்போ பாவம் என்ன செய்கிறதுனா பிரிவினை உண்டாக்குகிறது, பகையை உண்டாக்குகிறது, தேவ கோபாக்கினையை உண்டாக்குகிறது. கவனிச்சீங்களா? அப்ப இந்த பகைக்கான தீர்வு என்னன்னா இதை தான் நாம என்ன பார்த்தோம்னா நீதிமானாக்கப்படுதல். இந்த பகையை நீக்கிறதுக்காக தேவன் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் தூக்கி அவர் மேல வைத்து அவர் தண்டிக்கப்படுகிறார். அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்மை நீதிமானாக்குவோம். இப்ப எல்லா வேலையும் யார் தான் செய்கிறார்? தேவன் தான் செய்கிறார். குமாரனை அனுப்புகிறார், நம்முடைய பாவங்கள் அங்க வைக்கிறாரு, அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்மை நீதிமானாக
அறிவித்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகவும் வடிந்து பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவருக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள், நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக, அதை சிலுவையில இந்த பரிமாற்றம் நடக்கிறது. இப்பொழுது நாம குற்றவாளிகள் அல்ல, நாம் இயேசுவினுடைய நீதியில பங்கெடுத்திருக்கிறோம். புரிந்த ஓராமி சொல்லுவோம். இப்ப வாங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தீங்கன்னா நீங்க புரிந்து கொள்வீங்க. கொலோசியர் 1:21. அந்நியராயும் உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் இருக்கும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முன்னே அந்நிய துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்திருத்தல். கவனிக்கிறீங்களா? இந்த நிலையிலிருந்து நாம் மாற்றப்பட்டு தேவனோடு நாம் சமாதானம் பெற்று. அப்போ நமக்கும் தேவனுக்கும் முதல்ல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இன்றைக்கு அந்த பிரச்சனையிலிருந்து என்ன கிடைச்சிருக்குன்னா நமக்கு சமாதானம். அப்ப வேதத்துல நீங்க சமாதானம் என்ற வார்த்தையை பார்க்கும்போது அது சட்ட ரீதியான சமாதானமா என்று கவனிக்க வேண்டும். புரிஞ்சவங்க ஒரு அமைச்சரும். 2வது சமாதானத்தை நம்ம பார்ப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இத நம்ம என்ன சொல்றோம்னா கிறிஸ்துவின் சமாதானம், இல்லைன்னா தேவ சமாதானம் என்று சொல்லுவோம். இது என்ன சமாதானம்னா உள்ளான சமாதானம். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்டு போற சமாதானம் என்ன சமாதானம்? இததான் நீங்க வேற வேற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இததான் நாம என்ன சொல்றோம்னா நிம்மதின்னு சொல்றோம், அமைதல் என்று சொல்லுகிறோம். இதை வேதம் உள்ளான சமாதானம் என்று நம்ம பார்க்கிறோம். இது கிறிஸ்துவின் சமாதானம். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து எப்ப பேசி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கரெக்டா சிலுவையில தொங்குறதுக்கு முந்தின நாள் இரவில் அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா சமாதானத்தை உங்களுக்கு வைக்கும். அப்போ சிலுவையில தொங்குறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்திருக்கிறார் சொல்லுங்க. எந்த ஒரு பதட்டமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் முழுமையான சமாதானத்தோடு சிலுவையை சந்திக்கிறார். அதே சமாதானத்தை அவர் நமக்கு கொடுத்தார். அவருடைய உண்மையான சூழ்நிலை அடுத்தது ஒரு பெரிய பாடுகளுக்குள்ள போகிறார். கூட இருக்கிற ஒருத்தன் என்ன செய்ய போகிறான்? அவரை காட்டி கொடுக்க போகிறான். ஆனால் அவர் என்ன செய்கிறார்னா பூரண சமாதானத்தோடு இருக்கிறார். அதே சமாதானத்தை தன்னை பின்பற்றுகிற சீஷர்களுக்கும் அவர் வாக்கு பண்ணார். அப்போ பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வேதம் வாக்கு பண்ணவில்லை. நல்லா கவனிங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வேதம் வாக்கு பண்ணல. அதற்கு மத்தியில வேதம் நமக்கு சமாதானத்தை வாக்கு பண்ணுகிறது. யோவான் 16:33 இயேசு கிறிஸ்து அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்துல உபத்திரவம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இந்த உலகத்துல உபத்திரவம் இருக்கிறது. ஆனா அவரோடு சமாதானமா இருக்கிறதற்காக அவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அப்போ பிரச்சனைகள் மத்தியில இந்த தேவர் சமாதானம் என்ன செய்கிறதுனா நம்முடைய இருதயங்களில் ஆளுகை செய்ய வேண்டும். அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளவும் அந்த சூழ்நிலைகளை நாம் ஆளுகை செய்வது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நமக்கு சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனி. இந்த சமாதானம் எப்படி செயல்படுகிறது? சமாதானத்தை கொடுக்கிறேன்றாலே இந்த சமாதானம் எப்படி செயல்படுகிறது? யோவான் 20:19 கவனிங்க. இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, உயிரோட எழுந்தாச்சு. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில்
இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யூதர்களுக்கு பயந்து பயந்ததினால் கதவெல்லாம் பூட்டி இருக்கு. அப்ப சூழ்நிலை என்னன்னா, அங்க ஒரு பயம் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது. அதனால அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா கதவை பூட்டியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க, அவர்கள் நடுவில் வந்து நின்று சொல்றார், உங்களுக்கு சூழ்நிலையை அவர் மாத்துது. அவர் என்ன மாத்தல, யூதர்களுக்கு தானே பயந்தீங்க, இதான் எல்லா யூதர்களையும் நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு என்ன செய்யல, சூழ்நிலைகளை அவர் என்ன செய்யல, மாத்தல. ஆனா எதை கொடுக்கிறார்னா, உங்களுக்கு சமாதானம், சமாதானத்தை அவர் சொல்லுகிறார், சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிறார். நாம என்ன நினைக்கிறோம்னா, எல்லாம் நமக்கு என்ன செய்யணும், இந்த உலகமே நமக்கு சாதகமாய் இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நிலைப்பாடு. ஆண்டவருடைய நிலை என்னன்னா, எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு உள்ள சமாதானம் இருந்தா போதுங்கிறது தேவனுடைய நிலை. அதுதான் அவர் சொல்றாரு, இது என்னுடைய சமாதானம், இந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது என்ன சமாதானம், சிலுவையில தொங்குறதுக்கு முன்னாடியும் சமாதானத்தோடு அவர் என்ன செய்கிறார், கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிறார். இந்த சமாதானம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட போகிறது? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பிலிப்பியர் 4:6-7 ரொம்ப முக்கியம், வாசிங்க. அந்த 7வது வசனம் எப்படி முடிவு பாருங்க. உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக் கொள்ளும். அந்த தேவ சமாதானம் என்ன செய்யறான், காத்து கொள்ளும். எல்லாரும் சொல்லுங்க, காத்து கொள்ளும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மையிலேயே கிரீக்ல இது எப்படி இருக்குன்னா, ஒரு போர் வீரனை போல இது பாதுகாப்பு. எப்படி ஒரு போர் வீரன் நின்று ஒரு பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க, அது போல என்ன செய்யும்னா, இந்த தேவ சமாதானம் என்ன செய்யுது, உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்கிறது, காத்துக் கொள்கிறது. அப்ப சமாதானத்தின் தன்மை என்னன்னா, இருதயம் மற்றும் சிந்தைகளில் ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்பை தருகிறது. சமாதானம் எப்படி நிற்குதுன்னா, ஒரு கேடகமாக உங்க இருதயத்தை சுற்றி இருக்கிறது, உங்கள் சிந்தையை சுற்றி இருக்கிறது. அப்ப சமாதானம் பிரச்சனைகள் மத்தியில் தெய்வீக ஸ்திரத்தன்மையை உண்டு கொண்டது. எவைகளை காத்துக் கொள்கிறது, இருதயம். இருதயத்துக்கு நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், எண்ணங்கள், நோக்கங்கள், விருப்பங்கள், சித்தம், இவைகள் அனைத்தும் காக்கப்படுகிறது. சிந்தை என்பது பகுத்தறிவு, கருத்துக்கள், எண்ணங்கள், இவைகள் அனைத்தும் காக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, சமாதானத்தினுடைய விளைவு கவலைகள் நீக்கப்படுகிறது, பயம் நீக்கப்படுகிறது, எண்ணங்களை தேவன் உறுதிப்படுத்துவார். அந்த 6வது வசனத்தின் திரும்பவும் கவனிங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஒரே ஒரு ஆமீன் தான் உங்களுக்கு. ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்பது கட்டளை. இந்த நிருபத்தை பவுல் எங்கிருந்து எழுதினார் உங்களுக்கு தெரியுமா? ஜெயிலில் இருந்து அவர் எழுதின லெட்டர். அவர் என்ன தெரியுமா எழுதினார் இந்த கடிதத்துல? 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குன்னு எழுதுறாரு. 2வது அவர் என்ன எழுதுறாரு, தேவ சமாதானத்தை எழுதுகிறார். எங்க உட்கார்ந்து, இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த சமாதானம். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுமையாக தேவனை சார்ந்து கொள்வது. கவலைப்படாதிருங்கள் என்பது கட்டளை. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்பது முழுமையாய் தேவனை சார்ந்து கொள்ளுதல். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும், அப்படின்னா என்னன்னா, தேவன் மீது நாம வைத்திருக்கும் நம்பிக்கை மூலமாய் வெளிப்படுகிற விசுவாசம். ஸ்தோத்திரம் என்பது நன்றி. எப்போ நன்றி சொல்லுவோம்? நான் உங்களுக்கு ஏதாவது கொடுத்ததுக்கு அப்புறம் நன்றி சொல்லுவீங்களா, கொடுக்கறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்லுவீங்க? வாங்கினதுக்கு அப்புறம் சொல்ற நன்றிய முன்னாடியே சொன்னோம்னா அதுக்கு பேரு விசுவாசம். அதுதான் இங்க சொல்லப்படுது. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் மற்றும் தேவன் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை இந்த ஸ்தோத்திரங்கள் வெளிப்படுத்துகிறார்கள்.
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உறவு ரீதியாக தேவனோடு தொடர்பு கொள்வது. இதுவரை சொன்னேன். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37 40 வரைக்கும் ஒரு பகுதி இருக்கிறது. ஒரு பலத்த சுழல் காற்று வருகிறது. இயேசு கிறிஸ்து நித்திரையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மார்க்கு 4:37. வெளியில புயல் அடிக்கிறது, நல்லா கவனிங்க. உள்ளுக்குள்ள அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானத்தில் இருக்கிறார். அந்த சமாதானத்தில் இருக்கிறதுனாலதான் அவரால் எழுந்து நின்று 39வது வருஷம் அதனாலதான் அவரால் எழுந்து நின்று காற்றை அதட்டி அதை அதட்ட முடியுது. புரிஞ்சவங்க ராமேன் சொல்றாங்க. இறையாதே இங்க உள்ள சமாதானம் இருந்தாதான் எழுந்து நின்று எதை அதட்ட முடியும். இங்கேயே ஒரு பதட்டம். விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படிங்கிற நேரத்துல இருந்தீங்கன்னா, நீங்களே ஒரு பதட்டத்துல இருந்தீங்கன்னா அப்ப எந்திரிச்சு நின்று நீங்க என்ன செய்ய முடியாது. சூழ்நிலைகளால் நம்முடைய சமாதானத்தை கொடுக்க முடியாது. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற சமாதானம். அது தேவன் மீது நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தில் இருக்கும். சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாங்க, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சமாதானம் நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருவனுக்கு சமாதானம் இல்லைன்னு வேதம் சொல்றது. ஏசாயா 48:22 துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லு. இப்ப 2 காரியம் நான் அவங்களோட பேசி இருக்கிறேன். முதல்ல என்ன சொன்னேன்னா தேவனோடு சமாதானம் சொன்னேன். இப்போ தேவ சமாதானத்தை சொல்லியிருக்கிறேன். முதல்ல நான் என்ன சொன்னேன்? தேவனோடு சமாதானம். தேவனோடு சமாதானம், தேவ சமாதானம் வித்தியாசம் என்ன? தேவ சமாதானம் நீதிமானாக்கப்பட்டு தேவனோடு ஐக்கியம். தேவனோடு சமாதானம் என்பது நீதிமானாக்கப்பட்டு தேவனோடு ஐக்கியம். தேவ சமாதானம் என்னன்னா அவரோடு உள்ள ஐக்கியத்தின் மூலமாக நாம் அனுதின வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்கிற சமாதானம். நல்லா கவனிங்க. எனக்கு தேவனுக்கு இருந்த பிரச்சனை நீங்கிறத தேவனோடு சமாதானம் என்று சொல்லுகிறோம். எனக்குள்ள ஒரு பெரிய இரைச்சல் சுத்தி இருந்தாலும் நான் ஒரு நிம்மதியா இருக்கேன் பாருங்க. இதைதான் நம்ம என்ன சொல்றோம்னா தேவ சமாதானம் என்று சொல்லுகிறோம். இது அவரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற சமாதானம். அப்ப நல்லா கவனிங்க. தேவனோடு ஒருவனுக்கு சமாதானம் ஏற்படாமல் அவனுக்குள் சமாதானம் வருவதில்லை. முதல் குறிப்புக்கும் 2வது குறிப்புக்கும் இதான் லிங்க். உங்களுக்கு தேவனோடு முதல்ல சமாதானம் கிடைத்தால்தான் உங்களுக்குள் தேவ சமாதானம் வர முடியும். ஏன்னா இந்த 2வது சமாதானம் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. 3வது 4வது சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். 3வது சமாதானம் என்னன்னா எபேசியர் 4:1-3 இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் சமாதானம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் சமாதானம் அப்படின்னா சபையில் சமாதானம். இதை நாம் ஐக்கியம் என்று சொல்கிறோம். எபேசியர் 4:1 நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. 3வது வசனம் பாருங்க. சமாதானம் கட்டினால் காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். சபைக்கு சொல்லப்படுகிறது சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வது. அப்போ இங்க ஒரு சபைக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு ஒருமை இருக்கிறது, ஒரு ஆவியின் ஒருமை இருக்கிறது. அதை காத்துக் கொள்ளுகிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்ப சமாதான கட்டு என்பது என்னன்னா உடன்படிக்கையின் சமுதாயம். நல்ல கவனிங்க. இந்த உலகம் முழுசும் கிறிஸ்தவம் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இதை நாம தேவனுடைய ராஜ்யம் என்றும் சொல்லலாம். இது ஒரு புதிய சமுதாயம். இந்த சமுதாயத்தை உண்டாக்குறதுனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு. அதை நாம் சபை என்றும் சொல்கிறோம். உடன்படிக்கையின் சபை என்ன செய்யணும்னா இந்த சமாதானத்தில் ஒருங்கிணைய வேண்டும். இது சபையின்
ஐக்கியத்தை பாதுகாப்பது. புரிஞ்சவங்க சொல்லலாம். இப்போ மூன்றாவது ஒரு இடத்துல நம்ம சமாதானம் என்று வாசிக்கும் போது எதை வாசிக்கிறோம்னா, கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற, அப்படின்னா என்னன்னா சரீரத்துல நீங்க நானும் தான் அவயவங்களா இருக்கிறோம். சபைக்குள்ள இருக்கிற சமாதானத்தை வேதம் பேசுகிறது. நாலாவது ஒரு சமாதானம் இருக்கிறது. இது தேவனுடைய ராஜ்யத்தில் சமாதானம். இது மறுமையின் சமாதானம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து திரும்பவும் வந்து ஒரு ஆளுகை செய்ய போகிறார். அந்த ஆளுகை எப்படிப்பட்ட ஆளுகையா இருக்க போகுதுன்னா, அது சமாதானத்தின் ஆளுகையாக இருக்க போகிறது. ஏசாயா 9:6 இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. அவர் சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபு என்ன செய்யறாரு? ஏசாயா 11:6 முதல் 9 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 11:6 முதல் 9. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக் கொள்ளும், பன்றி குட்டியும் பாலசிங்கமும் அப்படியே 9வது வசனத்துக்கு வந்துருங்க. என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் சமாதானம். அங்க தீங்கு செய்கிறவர்கள் இல்லை. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு சமாதானத்தோடு இருக்கிறார்கள். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க சொல்லலாம். இன்றைக்கு 3 காரியங்களை உங்களுக்காக சொல்லியிருக்கிறேன். ஒன்று, சமாதானம் என்றால் என்ன? இரண்டாவது, சமாதானத்தின் பிறப்பிடம். மூன்றாவது, சமாதானத்தினுடைய 4 பக்கங்கள். முதல் பக்கம் என்னன்னா, உங்களுக்கும் தேவனுக்கும் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்றைக்கு சமாதானம் இல்லை. அப்படின்னா என்ன இருக்கும்னா, இன்னைக்கு நீங்க ஜெபிச்சீங்கன்னா அவர் கேட்பார். முதல்ல பிரச்சனைகள் இருந்தப்போ என்ன செஞ்சிச்சுன்னா, செவி கொடுக்க கூடாதபடி அவருடைய முகத்தை பாவங்கள் மறைத்தது. இன்னைக்கு பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் சரியான ஒரு உறவு இருக்கிறது. இன்றைக்கு நீங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. முதல்ல உங்களுக்கு தேவனோடு சமாதானம் இருக்கிறது. இரண்டாவது ஒண்ணு இருக்கு. என்னன்னா, உங்களுக்குள்ள தேவ சமாதானம் கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம் கொடுக்கப்படும். தேவனுடைய சமாதானம் கொடுக்கப்படும். இது எப்படி செயலாக்கத்துக்கு வருதுன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எதுக்கு நம்ம ஜெப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம்னா, இந்த ஜெப வாழ்க்கை மூலமாக தான் தேவ சமாதானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவ சமாதானம் ஆளுகை செய்கிறது. உங்க இருதயங்களை அது ஆளுகை செய்கிறது. உங்களுடைய எண்ணங்களை அதை என்ன செய்கிறது? ஆளுகை செய்கிறது. மூன்றாவது சமாதானம் தேவன் சபைக்குள்ள அவர் கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். ஆவியின் ஒருமையை கொடுக்கிறாரு. எதுக்குன்னா, ஒன்றாய் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, தேவ சித்தத்தை நாம நிறைவேற்றும்படியாக அவர் ஒரே ஆவியை, ஒரே நோக்கத்தை, ஒரே எண்ணத்தை கொடுக்கிறாரு. மூன்றாவது சமாதானம். நான்காவது சமாதானம் மறுமையோடு தொடர்புடைய சமாதானம். இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த உலகத்துக்கு வருவார். இந்த உலகத்தை அவர் ஆளுகை செய்வார். அவருடைய ஆளுகை எப்படிப்பட்ட ஆளுகையா இருக்கும்னா, அது சமாதானம் உள்ள ஆளுகையாக இருக்கும். தேவனோடு நமக்கு சமாதானம். சொல்லுங்க, தேவனோடு சமாதானம். எனக்கு உள்ள சமாதானம், நமக்குள்ள சமாதானம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பார்கள். கேட்ட செய்திக்காக நம்ம தெரிந்து கொள்கிறோம். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை இருக்கிறவர்கள், உண்மையே நம்பி இருக்கிறவர்கள், நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்திக் கொள்கிறேன். எல்லாம்